இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ எக்ஸைஸ் 4.5ல் 6th கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதான் ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் இது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலானா tan இன்வர்ஸ் இங்கே எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுக்கு இடையில ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் தான் இங்கே வரும். எக்ஸு ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இதுதான் என்னோடய ஃபார்முலா. ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் டு பை. இப்போ அடுத்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய். இதை எக்ஸ்னு எடுத்துக்கணும், இதை ஒய்னு எடுத்துக்கணும். அதே ஃபார்முலா தான் போட போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் போட்டு எக்ஸுக்கு பதில் இதை எழுதணும். எக்ஸு ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இஜட்டு டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். அதுக்கடுத்து ஒய்ங்கிறது இங்கே இஜட்டு இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ 1 மைனஸ் இது எக்ஸு, இது வந்து ஒய். அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே போட்டு இதை வச்சு இந்த பக்கம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் இது அப்படியே எழுதியிருக்கோம். இதை வச்சு இதை பெருக்கும்போது 1 இன்ட்டு இசட் வந்து இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட் வந்து மைனஸ் எக்ஸு ஒய் இசட். அது டிவைடட் பை கீழே அதே போல் இந்த 1 மைனஸ் எக்ஸ் வந்து கீழே அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கும் இந்த 1 வச்சு இதை பெருக்கணும். இப்போ 1 வச்சு இதை பெருக்கணும் அதே தான் வரும். 1 மைனஸ் எக்ஸ் ஒய். அதுக்கடுத்து இங்கே இருக்குது மைனஸ். நல்லா பார்த்துக்கோங்க. மைனஸு எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் வச்சு இஜட்டையும் பெருக்கணும். அப்போ மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் இசட் இன்ட்டு ஒய் வந்து மைனஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பை. இப்போ என்ன ஆகும்? டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது பார்த்தீங்களா? 1 மைனஸ் எக்ஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த tan இன்வர்ஸ் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ அது வந்து இன்வர்ஸ் அங்கே போனால் இந்த இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். tan மட்டும் இங்கே வரும். அப்போ tan பைன் வந்துடும். ரிமைனிங் உள்ளது எழுதிக்கோங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு tan பை. இப்போ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் divided by கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் tan பை பார்த்தீங்கன்னா tan பைக்கு என்ன வேல்யூனா 0. இப்போ இங்கே ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால என்ன செய்ய போகிறோம்? இதை வச்சு கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். கிராஸாக மல்டிப்ளை பண்ணும்போது 0 வச்சு இதை பிறகுனா டோட்டல் எல்லாமே 0 ஆயிரும். அப்போ மேல் ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கும். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை மட்டும் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஒய் இசட். ஸோ அவ்வளோ நம்மளுக்கு கேட்டிருக்க ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம்.